நம்ம நருட்டோ சீரிஸ்ல இவங்கலாம் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது ஹொக்காகேவா மாறி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுன டாப் 5 கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5ல இருக்கிறது நம்ம சாக்குமோ ஹட்டாகே. தலைவனியா இந்த இடத்துல வச்சிருக்கோம்னா ஒயிட் ஃபேங் ஆஃப் தி லீஃப் வில்லேஜ்னு சொன்னா சுத்தி இருக்கிற அத்தனை நேஷனுமே மறலும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு தான். அது மட்டும் இல்லாம அவனோட டீமுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு ஒரு மிஷினையே அபேண்டன் பண்ணிட்டு வந்த அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவனோட நாட்டு தலைவனா மாறி இருந்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நான் வந்திருப்பானுங்கன்னு நமக்கே தோண வச்சிருக்கோம். அதனாலதான் 5th பிளேஸ்ல போட்டிருக்கோம். அடுத்த நம்பர் 4ல இருக்கிறது இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி உச்சிகா எப்படிப்பட்டவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனோட வில்லேஜை காப்பாத்துறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான். அப்படிப்பட்ட ஒருத்தன் ஹொக்காகேவா மாறி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நமக்கே தோணி இருக்கும். அடுத்த நம்பர் 3ல என்னோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட வேலையை இந்த வில்லேஜை பாதுகாக்கிற தாண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ஜிராயா தான். அப்புறம் ஏன்டா ஜிராயா தூக்கி 3rd பிளேஸ்ல போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜிராயாவுக்கு 3rd ஹொக்காகே செத்தப்பவே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் அடுத்த ஹொக்காகேவா மாறதுக்கு. ஆனா நம்ம ஜிராயா எனக்கு அந்த பதவி வேணா, நான் வில்லேஜை பாதுகாக்கணும்னா அதுக்கு வில்லேஜ்ல இருந்து வெளியே இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வில்லேஜுக்காகவே வாழ்ந்து உயிர் கொடுத்தவர் தான் நம்ம ஜிராயா. அடுத்த நம்பர் 2ல இருக்கிறது நம்மளோட மதாரா உச்சிகா தான். இவரும் நம்ம ஹசிராமா செஞ்சும் சேர்ந்து தான் லீஃப் வில்லேஜை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம ஹசிராமா நம்ம மதாராவையே ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவா போடலாம் அப்படின்னு சொன்னப்ப நம்ம டோபிராமா உள்ள வந்து குட்டையை கிளப்பி இருப்பாரு. அந்த இடத்துல மட்டும் நம்ம மதாரா உச்சிகா ஹொக்காகேவா மாறி இருந்தா அந்த மொத்த கதையவே மாறி இருந்திருக்கும். அடுத்த நம்பர் 1ல இருக்கிறது நம்மளோட ஒபிட்டோ உச்சிகா. என்னடா ஒபிட்டோ தூக்கி முதல் பிளேஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து மத்த எந்த கேரக்டருமே ஹொக்காகேவா மாறணும்னு நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒபிட்டோ மட்டும் சின்ன வயசுல இருந்தே நான் ஹொக்காகேவா மாறி மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ண போறேன்னு நம்ம நருட்டோ மாதிரியே நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு ஆள் தான். அவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்தும் பல காரணத்துக்காக அவனால ஹொக்காகேவா மாற முடியாம போயிருந்திருக்கும். அதை பார்க்கும்போது அடச்சா இவன் ஹொக்காகேவா மாறி இருந்தா நல்லா இருந்திருக்கும் நமக்கே பல பேருக்கு தோண வச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த ஒபிட்டோ உச்சிகா. இந்த மாதிரி வேற ஏதாவது ஹொக்காகேவா மாறி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுன கேரக்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.